பார்க்க போகிறது பத்லு குமார் பேஜ் नंबर 178। बदलू कुमार श्रीमती महादेवी वर्मा की कहानी। ओके, महादेवी वर्माவோட कहानी। आप महान कवित्री हैं, அவங்க வந்து கிரேட் पोएट्रेस। ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா दूसरों की वेदना का वर्णन है। அவங்களுடைய கहाனியில் எப்படி இருக்குன்னா दूसरों की वेदना का वर्णन, மற்றவங்களுடைய வேதனைகளை பற்றின வர்ணிச்சிருப்பாங்க। ஆத்ம வேதனா का चित्रण है, ஆத்ம வேதனையை வெளிப்படுத்தியிருப்பாங்க। शीर्षक பார்த்தோம், இதில் மட்டும்தான் शीर्षक மாறும், மற்ற எல்லாத்துலேயும் காமன் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறது மட்டும் படிங்க। यह बदलू कुमार की कहानी, இது பத்லு குமாரோடைய ஸ்டோரி। इसलिए इसके नाम पर इस शीर्षक रखा गया है। ஸோ அவனுடைய பேர்லேயே அந்த கதையை வச்சுருக்காங்க। शीर्षक छोटा, இதில் வேணாம், शीर्षक छोटा है, टाइटल குட்டியானது। और बदलू के बारे में जानने की इच्छा बढ़ाता है, இருந்தாலும் குட்டியாக இருந்தும் பத்லு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான இச்சா, அதாவது ஆசை வந்து படாத்தா ஹே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது। பத்லு கோன் ஹே, பத்லு யார், உஸ்மே கியான் துக்கி குபி, அதாவது துக்கினா துக்கம் இருக்குன்னு சொல்லி எடுத்தோம், துக்கின்னு கூட எழுதிக்கோங்க, அவனுக்குள்ளே என்ன துக்கம்। லேக்கிகானே கியூ உஸ்கே பாரேமே கஹானி லிக்கி, ஏன் லேக்கிகா அவனை பற்றி கவிதை எழுதியிருக்காங்க। ஐசே சவால் ஹமாரே தில் மே உட்தே ஹே, இந்த மாதிரி கொஷின்ஸு ஹமாரே தில் மே நம்மளுடைய இதயத்தில் உட்தே ஹே எழுது। ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி இது மட்டும் எழுதிக்கிட்டு காமன் பாயிண்ட்ஸை எழுதிடுங்க। ஓகே, அதில் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன், பிகாஸ் நம்ம சீர்ஷக் ஏற்கனவே எழுதுகிறோம், இது சும்மா ஒரு ஹாஃப் மார்க்குக்கு தான் சொல்லியிருக்கேன், அதனால் இது போதும் நான் இப்போ சொன்னது। நெக்ஸ்ட்டு கஹானி கா ஷாரன்ஸ்। லேக்கிகாவுக்கு ஒரு வீட்டு பக்கத்தில் குமார், அதாவது ஒரு குயவன் வாழ்ந்துட்டுருக்கான், அவனோட பேர் பத்லு, அவனோட ஒய்ஃபு பேர் பார்த்திங்கன்னா ரதியா। ரெண்டு பேரும் மிட்டி கடா, அதாவது வந்து மண்பானை செஞ்சிட்ருக்காங்க। அவங்களுக்கு 8 குழந்தை பிறந்தது, 3 குழந்தை இறந்துருச்சு। பத்லு என்ன ஆனாலும் நார்மலாக தான் இருப்பான், சந்தோஷமும் படமாட்டான், துக்கமும் படமாட்டான், ஒரு நியூட்ரலைஸ்டான ஒரு பர்சன்। ரதியா வந்து அவன் பண்ணக்கூடிய மண்பானைகளை கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு வருவா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களில் வேலை செஞ்சு 4 அணா சம்பாதிப்பா। அவன் வந்து தி கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்புவா, அவனுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவான், எப்போவுமே சண்டை போட மாட்டா। லேக்கிகா வந்து சரி, அவன் வந்து ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறான்। ஒரு நாள் ரைட்டர் வந்து பத்லுவை பார்த்து, நீ வந்து மண்பானை செய்கிறத விட்டுட்டு குடம் அந்த மாதிரி நல்ல ஃபேஷன் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுன்னு சொன்னார்। ஆனால் வந்து இந்த பத்லு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல। ஒரு நாள் வந்து ஒரு சரஸ்வதியோட ஃபோட்டோவை பத்லுக்கு வந்து ரைட்டர் கிஃப்ட் பண்ணாங்க। அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு அழகான சரஸ்வதி உருவம், அதாவது வந்து ஆர்ட்டை வந்து அவர் பண்ணி லேக்கிகாவுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு தீபாவளி அன்னைக்கு। ஒவ்வொரு முறையும், ஒரு முறை பார்த்திங்கன்னா ரதியா வந்து இறந்து போயிட்டா, ஒவ்வொரு முறையும் இந்த பத்லு வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் ரைட்டருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணி கிஃப்ட்டை உருவாக்கி கிஃப்ட் பண்ணுவார்। இந்த முறை பார்த்திங்கன்னா பத்லு வரல, உடனே ரைட்டர் புரிஞ்சுக்கிறாங்க பத்லு வந்துட்டு ரதியாவை பார்க்க போயிருப்பான்ட்டு, அதாவது வந்து பத்லு இறந்து போயிருப்பான்னு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க। லேக்கிகாக்கு கர்கே பாஸ், லேக்கிகாவோட வீட்டு பக்கத்தில் குமார் ரஹுதாத்தா, குமார்னா குயவன் வாழ்ந்துட்டு இருந்தான்। உஸ்கே நாம் பத்லு தான், அவன் பேர் பத்லு। बदलू की पत्नी का नाम रदिया, बदलूடைய वाइफோட நேம் ரதியா। वे गरीब थे, அவங்க புவர்। उनके 8 बच्चे पैदा हुए, அவங்களுக்கு 8 குழந்தைங்க பிறந்தாங்க। उनमें 3 बच्चे, அதில் 3 பசங்க भगवान के पास चले गए, பகவான் கிட்ட போயிட்டாங்க। ஓகே, பத்லு हर हाल में शांत था, பத்லு என்ன பண்ணா, ஹர் ஹால் எல்லா நிலைமையிலையும் சாந்தமாக தான் இருந்தான்। அவன் மிட்டிக்கா கடனா மண்பானை பனாத்தா ரகுதாத்தா பண்ணிகிட்டே இருப்பான்। பச்சைக்கே ஜன்மைக்கே சமய, குழந்தை பிறந்த டைமில் உஸ்கோ குஷி நா ஹுயி, அவன் சந்தோஷப்படலை। வைசே ஹி, அதே போல தான் பச்சைக்கே மிருத்யுக்கே சமய, குழந்தை இறக்குறப்போ அவன் கம் நஹி ஹுவா, அதாவது வந்து சோகப்படலை। கம்முன்ற வார்த்தை தெரியலனா துக்கின்னு எழுதுக்கோங்க। ஓகே, லேக்கிகா கே கர்கே பாஸ், லேக்கிகா வீட்டு பக்கத்தில் குமார் ரஹுதாத்தா, ஒரு குயவன் வாழ்ந்துட்டு இருந்தான்। உஸ்கா நாம் பத்லு தா, அவன் பேர் பத்லு। பத்லு கி பத்னி கா நாம் ரதியா தா, பத்லு வைஃப் பேர் ரதியா। வே கரீப் தே, அவங்க புவர்। உன்கே 8 பச்சே பைதா ஹுயே, அவங்களுக்கு 8 குழந்தை பிறந்துட்டு। 3 பச்சே பகவான் கே பாஸ் சலே கயே, 3 குழந்தை இறைவன் கிட்ட போயிடுச்சு। பத்லு ஹர் ஹால் மே சாந்ததா, ஒவ்வொரு நிலைமையிலும் சந்தோஷமாக தான் இருந்தான்। வஹு மிட்டிக்கா கடா பனாத்தா ரஹுதாத்தா, அவன் மண்பானை செஞ்சிட்டு இருந்தான்। பச்சைக்கே ஜன்மைக்கே சமய், குழந்தையோட பிறப்பப்ப உஸ்கோ குஷி நா ஹுயி, அவனுக்கு சந்தோஷமும் இல்லை। வைசஹி, அதே மாதிரி தான் பச்சைக்கே மிருத்யுக்கே சமய், குழந்தை இறந்தப்போ துக்கி நஹி ஹுவா, அவனுக்கு சோகமும் இல்லை। ரதியா கடோன் கோ பாஜார் லேக்கர்,
அதாவது குடம் இந்த மண்பானை இருக்குல்ல அது எல்லாத்தையும் பஜார் ले जाकर கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு बेचती थी விற்பா. घर में खाना बनाती थी வீட்டில் கானா சாப்பாடு செய்வா. बच्चों का देखभाल करती थी குழந்தைங்கள டேக் கேர் பண்ணுவா. वह बदलू को महान कलाकार मानती थी. वह அவ बदलुவை महान कलाकार கிரேட் ஆர்டிஸ்ட்ன்ட்டு मानती थी நம்புவா. उनकी सेवा करती थी அவனுக்கு சேவை பண்ணுவா. वह அவ कभी भी समटाइम्स கூட எப்போவுமே अपने पति की தான் ஹஸ்பண்ட் கூட शिकायत नहीं करती थी சண்டை போட மாட்டா. वह அவ आसपास के खेतों में आसपास के खेतोंना பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களில் காம் கர்க்கே வேலை செஞ்சு 4 பைசே 4 காசுகளை கமாலாத்தி தீ சம்பாதிச்சுட்டு வருவா. ஸோ ரதியா கடோன்கோ பஜார் லே ஜாக்கர் ரதியா என்ன பண்ணுவார்னா அந்த மண்பானைகள் எல்லாத்தையும் பஜாருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு बेचती थी விற்பா. கர்மே கானா பனாத்தி தீ வீட்டில் உணவு சமைப்பா. பச்சோன்கோ தேக்பால் करती थी குழந்தைங்களை பார்த்துப்பா. वह बदलू को महान कलाकार मानती थी बदलू வந்து கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினப்பா. उसकी सेवा करती थी அவனுக்கு சேவை பண்ணுவா. कभी भी எப்போவுமே अपने पत्नी की அதாவது ஹஸ்பண்ட் கூட शिकायत नहीं करती थी சண்டையே போட மாட்டா. वह आसपास के खेतों में काम करके பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களில் வேலை செஞ்சு 4 पैसा कमालाती थी 4 पैसा சம்பாதிச்சுட்டு வருவா. लेखिका ने एक बार बदलू से லேக்கிகா ரைட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏக் பார் ஒரு முறை பத்லு கிட்ட கடா பனானா சோட்கர் பானைகள் செய்கிறத விட்டுட்டு சுராயி ஆதி குடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேஷன் கே பர்த்தன் ஃபேஷன் பொருட்கள் எல்லாம் ஃபேஷன் வேணால் இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாத்தையும் பனானேக்கோ கஹா செய்யன்னு சொன்னார். ஸோ லேக்கிகானே ஏக் பார் என்ன பண்ணாங்க பத்லு சே கடா பனானா சோட்கர் மண்பானைகளை செய்கிறத விட்டுட்டு சுராஹி ஆதி சுராஹினா குடங்கள் போன்ற நியூ ஃபேஷன் பர்த்தன் பாத்திரங்கள் நியூ ஃபேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பனானேக்கோ கஹா பண்ண சொல்கிறான். லேக்கின் ஆனா பத்லு நஹி மானா பத்லு அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே இசி பீச் இதுக்கு நடுவில் லேக்கிகானே பத்லுக்கோ சரஸ்வதிக்கா ஏக் சித்திர தியா சரஸ்வதியோட ஒரு ஃபோட்டோ கொடுத்தா. ஓகேவா இசி பீச் இதுக்கு நடுவில் என்ன பண்ணா லேக்கிகா பத்லுக்கோ சரஸ்வதிக்கா சித்திரதியா சரஸ்வதியோடைய ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. பத்லுனே உசே தேக்கர் பத்லு அதை பார்த்துட்டு சரஸ்வதிக்கா எக் சுந்தர் மூர்த்தி பனாயி சரஸ்வதியுடைய ஒரு அழகான சிலையை பனாயி உருவாக்கினான். ஓகேவா அவங்க கொடுத்தது ஃபோட்டோ இவன் பண்ணது ஒரு மூர்த்தி அதாவது சிலை. தீபாவளிக்கோ தீபாவளி அன்னைக்கு உஸ்னே அவன் வஹு மூர்த்தி லேக்கிகாக்கோ பேண்டிக்கு அந்த மூர்த்தி அந்த சிலையை லேக்கிகாக்கு கிஃப்ட் பண்ணான். इसके बाद இதுக்கப்புறம் एक दिन ரதியா மர் கई ரதியா இறந்து போயிட்டா. பத்லுக்கோ படா அஃப்சோஸ் हुआ பத்லுக்கு ரொம்ப அஃப்சோஸ் அதான் ரொம்ப கவலையாக இருந்தது. குछ समय के बाद இது வேணாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹர் தீபாவளிக்கோ பத்லு ஒவ்வொரு தீபாவளிக்கும் பத்லு கொய்ய மியூர்த்தி லேக்கர் ஏதாவது ஒரு சிலையை லேக்கிகாக்கு தேனே ஆத்தாத்தா லேக்கிகாக்கு கொடுத்துட்டே வந்தான். ஏக் தீபாவளிக்கோ பத்லு நஹி ஆயா ஒரு தீபாவளிக்கு பத்லு நஹி ஆயா வரல. லேக்கிகா சோச்சனே லஹி லேக்கிகா யோசிக்கிறா பத்லு ரதியா சே மில்னே சலா கயா ஹோகா ரதியாவை மில்னே பார்க்கறதுக்காக சலா ஹோகா ரதியாவை பார்க்க போயிருக்கணும் அதை இறந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிறான். உதேசியை மட்டும் எப்பயுமே படிப்போம். கரிபிகா கருண் சித்திரன் கர்ணா பாவர்ட்டியை சித்திரன் பண்ணுறது தான் இஸ் கஹானிக்கா உதேசிய. ஓகேவா இந்த கஹானியுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு கரிபன் ஓகே ஐசே கஹானியோன்கே காரன் இந்த மாதிரி கதைகள் காரணத்தால் தான் சர்க்கார் கவர்மெண்ட்க்கு கரிபிகா வேதனான் பாவர்ட்டி உதவிய வேதனைகளை பகுஸ்தான் சக்கீன் ரீச் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி கதைகளால் தான் கவர்மெண்ட்டால் இந்த மாதிரி கதைகளை ரீச் பண்ண முடியுது.